இன்றைக்கு நாம் இங்கே சிந்திக்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு பரமனை பாடிய படிக்காசு புலவர். பொதுவாக நம்முடைய சைவ சமயத்திலே அகச்சந்தான குறவர்கள், புறச்சந்தான குறவர்கள், சமய குறவர்கள், 63 நாயன்மார்கள், இப்படியாக சைவ சமயத்திற்கு தொண்டாற்றிய நம்முடைய முன்னோர்களை பற்றி பலவாறாக நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இந்த படிக்காசு புலவர் யார்? அவர் சிவத்திற்கு ஆற்றிய தொண்டு என்ன? இதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். சிவத்தொண்டு ஆற்றிய நிறைய புலவர்களும் புறவர்களும் இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமூகத்திலே இன்னும் அறியப்படாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள். அறிந்தோர் பலர், அறியாமல் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். நான் இப்பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் அறிந்தோரை பற்றி மீண்டும் மீண்டும் சொல்வது அல்ல. சிவனை வழிபாடு செய்தும் சிவத்தொண்டு செய்தும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சிவனை பற்றி கொண்ட அடியார் பெருமக்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து அவர்களை இந்த தமிழ் சமூகத்திற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெரிய நோக்கம். அப்படிப்பட்ட நோக்கத்திலே ஒவ்வொரு புலவர்களையும் கொண்டு வந்து நாம் இங்கே அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படியாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய ஒருவரில் படிக்காசு புலவரும் ஒருவர். அவரை பற்றிய தேடலை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு மணி நேர உரையிலே அவரை சுருக்கிவிடலாம் என்று நினைத்துத்தான் அவரை பற்றிய தேடலை 1 மாத காலமாக நான் தேடினேன். வரிசையாக அவரை பற்றிய தேடல்களில் கிடைக்கின்ற தகவல்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த 1 மாதத்திலே முழுமையாக அவரை பற்றி இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சிவத்தொண்டை ஆற்றியிருக்கிறார். அதனால் இந்த சொற்பொழிவிலே ஒரு பாதியையும் அடுத்த மாத சொற்பொழிவிலே இன்னொரு பாதியையும் கொண்டு போய் ஒரு முழுமையான வரலாறு. ஏனென்றால் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாம் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு முழுமையாக சென்றடைய வேண்டும் என்ற காரணத்தினால் அதை 2 பகுதிகளாக பிரித்து கொண்டு இந்த மாதம் ஒரு பகுதியும் அடுத்த மாதம் இன்னொரு பகுதியும் சொல்லலாம் என்று நினைத்திருக்கிறேன். நடமாட கோயில் நம்பர்க்கு 1 ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமை. படமாட கோயில் பகவர்க்கு 1 ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடும் கோயில் நம்பர்க்கு 1 ஈயில், படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆமை. இது திருமந்திர பாடல். படமாடும் கோயில் என்று சொன்னால் ஆலயத்திலே இருக்கக்கூடிய இறைவன் படமாடும் கோயில். அந்த படமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு நாம் கொடுக்கின்ற பொன்னும் பொருளும் நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து அது சேராது. நீங்கள் எவ்வளவு செல்வத்தையும் படமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு கொடுத்தோமானால் அது நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய மனிதர்களில் வறியவர்க்கு வந்து சேராது. ஆனால் அதுவே நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய வறியவர்க்கு நாம் கொடுக்கின்ற பொழுது அது படமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு போய் சென்றடையும் என்பதுதான் திருமந்திர பாடல். இப்போ நடமாடும் கோயில் என்றால் யார்? படமாடும் கோயில் என்றால் யார்? படமாடும் கோயில் என்றால் அது நம்முடைய சிவபெருமான். சரி, சிவபெருமானை நாம் முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அந்த சிவபெருமானுக்குரிய சிறப்புகள் என்ன? அந்த சிறப்புகள் எதுவென்றால் திருவள்ளுவர் சொல்கிறார், கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை.
இறைவன் சிவபெருமான் 8 குணங்களை உடையவன். அந்த 8 குணங்களை உடையவன் ஆதலால் அவனை நாம் இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த 8 குணங்கள் என்ன? சைவம் கூறுகின்ற 8 குணங்கள் எது? தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து விடுபட்டவன், முற்ற அறிவு பெற்றவன், பேரருள் உடையவன், வரம்பில்லாத இன்பம் உடையவன், வரம்பில்லாத ஆற்றல் உடையவன். இந்த 8 குணங்களை உடையவன் யாரோ அவன்தான் இறைவனாக இருக்க முடியும். அத்தகைய 8 குணங்களை உடைய இறைவனாக இருக்கக்கூடிய ஒரே ஒருவன் யார் என்றால் நம்முடைய சிவபெருமான் ஒருவன்தான். அவருக்கு இணையாக நாம் யார் ஒருவரையும் வைக்க முடியாது. அதனால்தான் அவரை நாம் தனக்கு ஓமை இல்லாதான். உலகத்திலே எந்த ஒரு பொருளுக்கும் இந்த பொருள் போன்று இன்னொரு பொருள் இருக்கின்றது என்ற ஒரு ஓமையை காட்டலாம். ஆனால் சிவபெருமானுக்கு இணையாக நீங்கள் யார் ஒருவரையும் கொண்டு வந்து காட்டிட இயலாது. அதனால்தான் சிவபெருமான் படமாடும் கோயிலாக இருக்கிறான். சரி, நாம் நடமாடும் கோயிலாக மாற வேண்டும் என்றால் நமக்குரிய குணங்கள் என்னவாக இருக்க வேண்டும்? முதல், அற்றார் அழிபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. ஒருவனுடைய பசி வருகின்ற பொழுது அவனுடைய பசியை அறிந்து அவனுக்கு யார் ஒருவன் உணவை கொடுக்கிறானோ, அற்றார் அழிபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. ஒருவனுடைய பசி அறிந்து அவனுக்கு கொடுக்கின்ற அந்த உணவுதான் நாம் இந்த பிறவியிலே நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற பாருங்க, அந்த மாதிரி பணத்தை எப்படி நாம் வங்கியிலே சேமிக்கிறோமோ அதுபோன்று இந்த பிறவியிலே நாம் சேர்க்கின்ற புண்ணியங்கள் எதுவென்றால் அற்றார் அழிபசி தீர்த்தல். இது முதல். இரண்டாவது, உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தால் பொய்யாதொழுகின், இந்த உள்ளத்திலே நம்முடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனைகளாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விடயத்தையோ எந்த ஒரு காரியத்தையோ செய்கின்ற பொழுது எதிர்மறை சிந்தனையோடு நீங்கள் தொடங்குகின்ற காரியம் எதுவுமே நிறைவேறாது. தொடங்குகின்ற பொழுதே நம் எண்ணத்திற்குள் பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற நேர்மறை சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இதுதான் வள்ளுவர் சொல்கிறார், உள்ளத்தார் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அடுத்த குறள், காமம், வெகுளி, மயக்கம் மூன்றன் நாம கெட கெடும் நோய். ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடாத குணம் எது? இருக்க வேண்டியதை சொன்னேன். இருக்கக்கூடாத குணம் எதுவென்றால் காமம். இன்னொன்று, எதற்கெடுத்தாலும் சிடு சிடுவென்று கோபப்படுவது. வெகுளி, மயக்கம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களின் மீது நாம் வைக்கக்கூடிய பற்று, எதை பார்த்தாலும் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், இந்த உலகத்தின் மீது நாம் வைக்கக்கூடிய பற்று, இம்மூன்றையும் வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால் இது ஒரு நோய். காமம், வெகுளி, மயக்கம், இந்த மூன்றையும் நோயாக கருதி நாம் அதிலிருந்து விலகி நிற்க வேண்டும். அடுத்து ஒரு குறள் சொல்கிறார், அழுக்காறு, அவா, வெகுளி, மயக்கம். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்கா இயன்றது அறம். ஒரு மனிதன் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அவனிடம் இருக்கக்கூடாத குணங்கள் எது? அழுக்காறு. அழுக்காறு என்றால் எப்பொழுதும் இன்னொருவருடைய உயர்வை பார்த்தோ இன்னொருவருடைய வளர்ச்சியை பார்த்தோ பொறாமைப்படுதல் கூடாது.
அவா. அவா என்றால் பேராசை, வெகுளி, எதற்கெடுத்தாலும் கோபப்படுகின்ற குணம். இன்னாச்சொல், பிறரை பழிதூற்றி பேசுவது, பிறரை புறங்கூறி பேசுவது, இவற்றையெல்லாம் நாம் நீக்க வேண்டும். அதற்கடுத்து இன்னொரு குறள், நமக்கெல்லாம் அறிவு இருக்கிறது, நாம் 5 அறிவு விலங்குகளிடம் இருந்து வேறுபட்டு நிற்கிறோம், 6 அறிவில் இருக்கிறோம் என்றால் நம்மிடம் இருக்க வேண்டிய குணம் எதுவென்றால், அறிவினால் ஆகுவதுண்டோ? உனக்கு அறிவு உள்ளது, 6ஆம் அறிவை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்ற எண்ணம் நமக்குள் எப்பொழுது வரும் என்றால், பிரிதின் நோய் போற்றா கடை. மற்றவர்களுடைய துன்பத்தை நம்முடைய துன்பம் போல நாம் என்றைக்கு கருதுகிறோமோ அன்றைக்குத்தான் நாம் 6ஆம் அறிவு பெற்றவராக நம்மை நாம் கருத முடியும். படமாடும் கோயிலுக்கு எப்படி இலக்கணமோ அப்படி நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய நமக்கு இலக்கணம் இவையெல்லாம் நம்மிடம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இலக்கணத்தை பெற்ற புலவர்தான் நம்முடைய படிக்காசு புலவர். அதனால் அவரை நாம் நடமாடும் கோயிலாக இங்கு நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இவர் எங்கே பிறந்தார்? தொண்டை மண்டலத்திலே, அன்றைக்கு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் இவையெல்லாம் சேர்த்து தொண்டை மண்டலம் என்று பெயர். அதை தாண்டி சோழ மண்டலம், இந்த பக்கம் பாண்டிய மண்டலம், சேர மண்டலம் என்று பிரிந்து கிடந்த காலத்திலே நாமெல்லாம் தொண்டை மண்டலத்திலே இருந்தோம். அந்த தொண்டை மண்டலத்திலே செங்கல்பட்டுக்கு அருகில் திருக்கழுக்குன்றம் வருவாய் கோட்டத்திற்கு உட்பட்ட ஒரு கிராமம். அந்த கிராமத்திற்கு பேரு பொன் விளைந்த களத்தூர். அந்த பொன் விளைந்த களத்தூரிலே கைக்கோளர் என்று சொல்லப்படுகின்ற செங்குந்த மரபிலே தோன்றியவர்தான் படிக்காசு புலவர். அதற்கு இன்னொரு பெயர் தென் களந்த என்றும் சொல்வார்கள். அந்த ஊருக்கு பொன் விளைந்த களத்தூர் அல்லது தென் களந்தை என்று பெயர். அந்த ஊரிலே பிறந்த இந்த படிக்காசு புலவருக்கு உண்மையான பெயர் என்னவென்று இதுவரை சரியாக ஆய்வு செய்து வெளியிடவில்லை. இருந்தாலும் ஒரு குறிப்பாக சொல்லப்படுவது உப சுப்பிரமணிய முதலியார் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு ஆதாரம் இல்லை. ஆனால் படிக்காசு புலவர் என்ற பெயர்தான் ஆதாரமாக இருக்கிறதே ஒழிய அவருக்கு ஒரு பெயர் உப சுப்பிரமணிய முதலியார் என்ற ஒரு பெயர் இருப்பதாக சொல்லப்படுகிறதே ஒழிய அதற்குரிய எந்த ஆதாரங்களும் கிடையாது. இந்த பொன் விளைந்த களத்தூரிலே பிறந்த இவர் இளமையிலே கல்வி கேள்வியிலே மிக சிறந்து விளங்கினார். இப்படி சிறந்து விளங்கிய இவர் அதற்குரிய பருவம் வந்த காலத்திலே இவருக்கு திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடைபெற்ற காலத்தில் யாரிடம் புலமை இருக்கிறதோ அவர்களிடம் வறுமையும் வந்து சேரும் என்பார்கள். புலமையும் வறுமையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்பார்கள். அப்படி இந்த படிக்காசு புலவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் பிறந்து விடுகிறது. இப்போ குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்றால் தாய்க்கு உணவிருந்தால்தான் குழந்தைக்கு பால் கொடுக்க இயலும். அப்படிப்பட்ட சூழலில் இவருக்கு பாடல் எழுதுகின்ற ஆற்றலை தவிர வேற எந்த தொழிலும் தெரியாத காரணத்தினால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, வல்லமா நகரிலே இருக்கக்கூடிய காலத்தி பூபதி என்ற முதலியாரை பார்க்க செல்கிறார். அந்த வல்லமா நகருக்கு சென்று காலத்தி முதலியாரை பார்த்து அவரை பாராட்டி பாடல்கள் பாடுகிறார். இவருடைய பாடல்களில் அவர் என்ன பண்ணுறார்னா, புலவர்களுடைய வறுமையை கண்டு அவருக்கு ஒரு பசுமாட்டை கொடுக்குறார். அந்த காலத்திலே தமிழ் படித்த புலவர்களுக்கு எவ்வளவு உயர்ந்த மரியாதை இருந்தது என்பது அந்த காலத்திலே மிகப்பெரிய உயர்வு. காலத்தி பூபதியை பாட்டு பாடி அவர் மகிழ்வித்த காரணத்தினால் அவருக்கு ஒரு பசுவை கொடுக்கிறார். அதோடு மட்டும் விட்டுடலை, அந்த பசுவை மேய்ப்பதற்கு ஒரு மேய்ப்பானையும் கொடுக்கிறார். பிறகு
பாலை கறப்பதற்கு ஒரு ஆலயம் கொடுக்கிறார். அப்போ எவ்வளவு செல்வ செழிப்போடு அந்த காலத்தி பூபதி என்பவர் இருந்திருக்கிறார் என்று பாருங்கள். அப்படி அவர் செல்வ செழிப்போடு இருந்தாலும் தமிழ் மீது அவர் கொண்டிருந்த தீரா காதல். அங்கு செல்வம் இருப்போர் எல்லோருமே கொடுப்பவராக இருத்தல் இயலாது. கொடுக்கின்ற மனம் என்பது எல்லா செல்வர்களுக்கும் வராது. ஆனால் கொடுக்கின்ற மனம் உள்ள மனிதராக காலத்தி பூபதி என்பவர் இருந்தார். இந்த புலவருக்கு ஒரு பசுமாடு, கூடவே மேய்ப்பனுக்கு ஒரு ஆள், பால் கறப்பதற்கு ஒரு ஆள் என்று கொடுத்து அனுப்புகிறார். சரி, போகிறாங்க. குழந்தையினுடைய பசியை தீர்ப்பதற்கு பால் கிடைத்து விடுகிறது. இப்போது குடும்பத்தை நடத்துவதற்கு பொருள் வேண்டும் இல்லையா? பொதுவாக அன்றைய காலகட்டத்திலே புலவர்கள் வேறு எந்த வேலைக்கும் செல்ல மாட்டார்கள். அப்படி இருந்த ஒரு காலகட்டம். ஏனென்றால் தமிழுக்கு கொடை கொடுக்கின்ற புரவலர்களும் புலவர்களும் அதிகமாக இருந்த காலகட்டம் அது. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் தில்லைக்கு போகிறார். தில்லையில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் பண்ணலான்னு போகிறார். போய் அங்கே இருக்கக்கூடிய தில்லையிலே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை தரிசனம் செய்கிறார். தரிசனம் செய்து அவர்கிட்ட தன்னுடைய கஷ்டத்தை சொல்கிறார். எனக்கு பாடல் பாடுவதை தவிர வேறெந்த தொழிலும் எனக்கு இல்லை. என் குடும்பம் இப்பொழுது வறுமையில் இருக்கிறது. இந்த வறுமையை நீக்குவதற்கு நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று தினந்தோறும் சிவபெருமானை, நடராஜ கூத்தனை போய் வணங்குகிறார். சிவபெருமான் செவியில் விழுந்ததா விழவில்லையா என்று ஒவ்வொரு நாளும் போய் இவர் வணங்குறாரு. திரும்ப வந்துடுறார். என்னடா நாம் இவ்வளோ கஷ்டத்தை சொல்கிறோம், ஒரு நாளும் இவர் அந்த கஷ்டத்தையே ஏற்றுக்கலையே. இப்படி பல நாட்கள் போகிறார். போயிட்டு ஒரு விடிவும் கிடைக்கவில்லை வாழ்க்கையில். ஒரு நாள் ரொம்ப கோபமே வந்துடுது. உன்னை நான் எவ்வளோ புகழ்ந்து புகழ்ந்து பாடுறேன், அங்கே ஒரு புரவலர்கிட்ட போயிட்டு ஒரு கொடை கொடுக்கக்கூடிய வள்ளலை பாடினால் வாரி வாரி கொடுக்குறான். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் படியளக்கக்கூடிய உன்னை நான் பாடுகிறேன், நீ எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்றியே அப்படின்னு ஒரு நாள் கோபப்படுறார். கோபப்பட்டு தன்னுடைய ஆற்றாமையால் சிவபெருமானிடம் வாதிடுகிறார். என்ன கேட்குறார் சிவபெருமானை பார்த்து? பேயுரு தாங்கிய காரைக்கால் அம்மையாருக்கு திருவாலங்காட்டிலே திருவடி தீட்சை கொடுத்தாய். திருஞான சம்பந்தர் கைவலிக்க பாடுகிறார் என்பதற்காக பொற்றாளம் கொடுத்தாய். வெயிலிலே திருஞான சம்பந்தர் நடந்து செல்கிறார் என்று முத்து பல்லக்கையும் முத்து கொடையும் கொடுத்தாய். சுந்தரருக்கு காதலுக்கு தூதும் சென்றாய். சுந்தரர் திருக்கச்சியூரிலே பசியோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அன்னபூரணியை கணவனாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீ அந்த திருக்கச்சியூரிலே வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து யாருக்கு கொடுத்தாய்? சுந்தரருக்கு கொடுத்தாய். அங்கே மாணிக்க வாசகருக்காக பிரம்படி பெற்றாய். அடுத்து குலேச பாண்டியன் ஒரு இடைக்காட்டு புலவனை அவமதித்து விட்டான் என்பதற்காக வந்து மதுரையிலே இருக்கக்கூடிய ஆலவாய் அழகனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானிடம் கண்ணீர் விட்டு அழுகிறான். அந்த கண்ணீர் விட்டு அழுகின்ற பொழுது அந்த புலவனுக்காக நீ வைகையாற்றங்கரையிலே போய் ஆலயத்தை விட்டு வெயிலிலே போய் நின்றாய். யாருக்காக? தமிழுக்காகவும் ஒரு புலவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காகவும் அங்கு போய் நின்றாய். அதே மதுரையிலே பானபத்திர புலவன், அந்த பானபத்திர புலவன் நின்று கொண்டு பாடுகிறான் என்பதற்காக அவனுக்கு அங்கு இருப்பவர்களிடம் சொல்லி அசரீரியாக அவன் நின்று கொண்டு என்னை பாடுகிறான், அவன் கால் வலிக்குமே, அவனுக்கு பொன்னாலான பலகையை கொடுத்து உட்கார வையுங்கள் என்று நீ சொன்னாய். இப்படி உன்னை பற்றி சொல்வதற்கு எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் எனக்காக உன் மனம் இறங்கவில்லையே. அப்படியானால் என்னுடைய வழிபாட்டிலே என்னுடைய பாட்டிலே ஏதாவது பிழை கண்டு விட்டாயா என்று கண்ணீர் விட்டு கதறுகிறார் படிக்காசு புலவர். அதுவரை அவருக்கு படிக்காசு புலவர் இல்லை. நாம் பொதுவாக அறிந்து கொண்ட பெயரினால் அவரை நாம் படிக்காசு புலவர் என்று சொல்கிறோம். இப்போ இப்படி கண்ணீர் விட்டு கதறிட்டு
போய் ஒரு மடத்தில் தங்குறார். அன்று இரவு நன்றாக உறங்கிக் கொண்டு இருக்கிறார். உறங்கும் பொழுது சிவபெருமானை பொறுத்தவரை தன்னுடைய அடியவர்க்கு ஒரு துன்பம் வந்தால் அவன் தாங்க மாட்டான். அப்படி அவன் என்ன பண்ணுறான்னா, அவருடைய கனவுல வரான். கனவில் வந்து ஒரு செய்தியை கொடுக்குறார் சிவபெருமான். நீ தினந்தோறும் வர்ற, வந்து என்ன வணங்குற, வணங்கிட்டு உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்கிற, நானும் கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் நீ ஒரு தவறு இழைத்து விட்டாய். என்ன தவறு? இது கனவிலே நடக்கக்கூடிய உரையாடல். நான் என்ன தவறு இழைத்து விட்டேன்? என்னை நீ வந்து வணங்கினாய் அல்லவா, என்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சிவகாமியிடம் நீ ஏன் போய் வணங்கவில்லை என்று கேட்டபொழுதுதான் இவருக்கு உரைத்தது. அப்பொழுது சிவபெருமான் ஒரு கதையை சொல்லி புரிய வைக்கிறார். யாருக்கு? படிக்காசு புலவருக்கு. கைலாயத்திலே சிவபெருமானும் உமையவளும் தனித்தனியாக இருந்த காலம். அப்பொழுது அவர் உமையொரு பாகன் கிடையாது, அர்த்தநாரீஸ்வரராக இல்லாத ஒரு காலகட்டம். அப்படி இருக்கின்ற பொழுது பிரிங்கி முனிவர் என்ற ஒரு முனிவர், அந்த முனிவர் என்ன பண்ணுவார்னா, கைலாயத்துக்கு போகும்போதெல்லாம் சிவபெருமானை மட்டும் சுற்றி வந்து வணங்கி விட்டு வருவார். இதை கொஞ்சம் தூரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உமையவள் உமாமகேஸ்வரி பார்க்கிறார். அடிக்கடி இந்த முனிவர் வராரு, வந்து சிவபெருமானை மட்டும் வணங்கி விட்டு போறார், நம்மளை வணங்குறதே இல்லை. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாரு, சிவபெருமான் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற போது உமையவள் கேட்கிறார். இந்த மாதிரி தொடர்ச்சியாக இவர் வராரு, உன்னை கும்பிட்றாரு, போயிடுறார். என்னை பற்றி எதுவுமே அவர் கண்டுக்கிறதே இல்லை. இது தீரணும்னா நீங்கள் எனக்கு ஒரு காரியம் செய்ய, என்ன செய்ய வேண்டும் என்று உமையவளை கேட்கிறார். உங்கள் உடலிலே எனக்கு பாதியை கொடுத்தீர்களே, ஆனால் அப்பொழுது அவன் நம் இருவரையும் சேர்த்து சுற்றி வருவான் அல்லவா. ஆம், இதுவும் ஒரு நல்ல செய்தி தான். இவன் என்ன சொன்னாலும் எனக்கு சிவனை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்ற ஒரு முடிவிலே இருக்கக்கூடியவர் பிரிங்கி முனிவர். சரி, தன் உடலிலே பாதியை கொடுத்து விடுகிறார். அன்று முதல்தான் பிரிங்கி முனிவர் காலத்தில்தான் தனித்தனியாக இருந்த சிவபெருமானும் பார்வதியும் அவர்களை இணைத்து வைத்ததே யார் என்றால் பிரிங்கி முனிவர் காலத்தில்தான் உமையொரு பாகனாகவே அவர் மாறுகிறார். அதற்கு முன்னர் வரை சிவபெருமான் தனியாகவும் உமையவள் தனியாகவும் தான் இருந்தார்கள். அப்பொழுதே தன் உடலிலே பாதியை சிவபெருமான் கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு இப்போ பிரிங்கி முனிவர் வராரு, கைலாயத்தில் வணங்குவதற்காக வந்து பார்க்குறார். வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்க்குறார். அப்பவும் அவர் ஒன்றும் அசரலை. யார்? பிரிங்கி முனிவர். முழுசாக சுற்றிட்டு வரணுமே அப்படின்னு யோசித்து என்ன பண்ணுறாரு, இந்த உமையொரு பாகன் ரெண்டு பேரும் பாதி பாதி அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறாங்க பாருங்க. இந்த பிரிங்கி முனிவர் என்ன பண்ணுறாருன்னா வண்டு வடிவம் எடுக்கிறார். வண்டு வடிவம் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா அந்த உமையவள் பாதியில் சந்திக்கின்ற இடத்தில் இருந்து துளையிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்பவும் மறுபடியும் சிவபெருமானை மட்டும்தான் சுற்றி வரார். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் உறவினர் வராங்க, வந்தவங்க கணவர்கிட்ட மட்டும் பேசினே இருந்து அவருடைய மனைவி கிட்ட பேசாமல் இருந்தால் அவங்க அந்த சமையல் அறையிலிருந்து என்னென்ன சத்தம் வரும், என்னென்ன விஷயம் நடக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அது இறைவர்க்கும் பொருந்தும். இறைவன் தன்னுடைய வாழ்வியலை தான் இந்த மனிதர்களுக்கு அடையாளம் காட்டுகிறார். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் இறைவனுடைய இல்லத்திலும் இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா வண்டாக துளைத்து விட்டு வெளியே வரார். இந்த அம்மாவுக்கு கோபம் வந்துடும். ஏற்கனவே நீ தனியாக வழிபாடு நடத்துறன்றதுக்கு தான் அவர் உடம்புல பாதி வாங்கி வந்தேன். பாதி வாங்கி வந்த பின்னாலும் நீ என்ன பண்ண, வண்டாக மாறி உள்ள நுழைஞ்சு சிவபெருமானை மட்டும் வலம் வந்துட்டு வர.
இனியும் உன்னை விட்டு வைக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிங்கி முனிவரை அவர் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை சதைகளையும் பிச்சு எறிஞ்சிடறாங்க. சிவபெருமானை மட்டும் வணங்கியதால் ஏற்பட்ட கதி. உடம்பில் வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்குது, மொத்தத்தையும் பிச்சு எடுத்துடுறாங்க. அப்பவும் அவர் பிரிங்கி முனிவர் அசரல. நான் சிவபெருமானைத்தான் வணங்குவேன் என்ற ஒரு முடிவோடு இருக்கிறார். மறுபடியும் ஒரு நாள் போகிறார், சதையெல்லாம் போயிடுச்சு, நடக்க முடியாமல் போகிறார். சிவபெருமானை பார்க்குறார். உன்னை நான் வணங்கினதுக்கு எனக்கு கிடைத்த தண்டனையை பார்த்தாயா? அப்போதான் சிவபெருமான் சொல்கிறாரு, உலகிலே வழிபாடு என்பது சிவமும் சக்தியும் சேர்ந்தால்தான் அந்த செயல்பாடே நடக்கும். ஒரு விளக்கு எரிய வேண்டுமென்றால் பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்தாதான் ஒரு பல்பு கூட எரியும். ஒரு பொழுது என்று பார்த்தால் இரவென்ற பொழுதும் பகலென்ற பொழுதும் இணைந்தால்தான் மனிதன் வாழ முடியும். ஆக இந்த உலக இயற்கை என்பது இரண்டு வழி நிற்கக்கூடியது, ஒற்றை வழி என்பது கிடையாது. நீ இனி வருங்காலங்களிலாவது சிவம் என்பது வேறு, சக்தி என்பது வேறு என்றாக நீ வழிபாடு செய்யக்கூடாது. உன் மூலமாக இருக்கக்கூடிய அத்தனை அடியாருக்கும் நான் உணர்த்துவது எதுவென்றால், வழிபாடு என்பது வெறும் சிவத்தை மட்டும் வழிபாடு செய்வதல்ல, சிவத்தில் பாதியாக இருக்கக்கூடிய உமையவையும் சேர்த்து வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்தி காட்டினேன் என்று சிவபெருமான் சொல்கிறார். நாம் எப்பவுமே ஆலயத்துக்கு போனாலும் என்ன பண்ணுறோம்னா, சில நேரங்களில், இப்போ நானே கூட சில நேரத்தில் என்னென்னா, சிவபெருமானுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கும், சிவகாமி அம்மையாருக்கு ஒரு தனி சன்னதி இருக்கும். இப்படி சிவபெருமானை வணங்கிட்டு அந்த சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டுமேனு வெளியே அப்படி வரும்போது சிவகாமியை பார்க்காம வரும்போது எப்பவுமே ஞாபகத்துக்கு வரது பிரிங்கி முனிவரோட நிலைமை. அவருக்கு வந்த நிலைமை நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய கதை தான் பிரிங்கி முனிவருடைய கதை. அதற்கடுத்து என்ன பண்ணுறாருன்னா, சிவபெருமான் அந்த பிரிங்கி முனிவர் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்த செய்தி எதுவென்றால், சிவமும் சக்தியையும் சேர்ந்து வணங்க வேண்டும். நாம் சிவாலயத்திற்கு சென்றால் சிவனை வணங்கிவிட்டு அடுத்து யார்கிட்ட போனோம், சிவகாமி அம்மையாரையும் சேர்த்து வணங்கிவிட்டு வர வேண்டும் என்ற ஒரு உண்மையை பிரிங்கி முனிவர் மூலமாக நமக்கு இறைவன் உணர்த்தினான். பிறகு என்ன பண்ணார்னா, இந்த கொடுத்த சதையை அம்மாவே பிச்சு போட்டதுனால அதற்கடுத்து இவர் என்ன பண்ணார்னா, உமையவளிடம் நான் செய்தது தவறு என்று மன்னிப்பு கோரினார். இப்போ சிவபெருமான் என்ன பண்ணார்னா, நீ பூ உலகிலே சென்று என்னை நோக்கி தவம் ஏற்று, நான் தேவைப்படுகின்ற காலத்திலே உன்னை நான் அழைத்து கொள்கிறேன் என்று அவர் என்ன பண்ணார்னா, இந்த பூ உலகிற்கு அனுப்பினார். அந்த பூ உலகிலே அவர் தவம் செய்த மலைக்கு பேர் என்னன்னா, பிரிங்கி மலைன்னு பேர். இன்றைக்கி அந்த மலைக்கு என்ன பேர் தெரியுங்களா? சென்னையில் இருக்கக்கூடிய பரங்கி மலை. அந்த பரங்கி மலை தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கத்தினால் செயின்ட் தாமஸ் மவுண்ட்னு பேர். அந்த மலையில் தான் யார் தவம் செய்தார்னா, பிரிங்கி முனிவர் தவம் செய்ததினால் அதற்கு பிரிங்கி மலை என்று பெயர். காலப்போக்கிலே அது பரங்கி மலையாக மாறிவிட்டது. அதற்கு என்ன ஆதாரம்னா, இன்றைக்கும் அந்த பரங்கி மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் நந்தீஸ்வரராக அங்கே காட்சி தருகிறார். அவருக்குரிய ஆலயம் இருக்கிறது. சோழர் காலத்தினுடைய கல்வெட்டுகளும் அங்கே இருக்கிறது. பொதுவாக சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிங்கி முனிவருக்கு எங்கெங்கு சிற்பங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் சிற்பமாக திருவானைக்காவல் போனீங்கன்னா, திருவானைக்காவலில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தூணுக்குள்ள இந்த பிரிங்கி முனிவருடைய உருவம் பதிக்கப்பட்டிருக்கும். அவர் எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, மனைவியை மீறி எதுவும் செய்ய முடியாதுன்ற ஒரு காரணத்தினால் அவர் என்ன பண்ணார்னா, அந்த பிரிங்கி முனிவருக்கு மூன்றாவது ஒரு காலை கொடுத்தார். அவருடைய உருவம் எப்படி இருக்குன்னா, வெறும் எலும்பு கூட காட்சி அளிப்பார்.
2 கால்கள், அதற்கு முன்னர் ஒரு கால் இருந்து 3 கால்கள் இருக்கும், நடப்பதற்கு கடினமாக இருக்கும் என்பதற்காக ஒரு கைத்தடியை கொடுத்திருப்பார். மனைவியை மீறி எதை செய்தாலும் என்ன நடக்கும் என்பதற்கு உதாரணம் நம் வாழ்க்கையில் அல்ல, சிவபெருமான் வாழ்க்கையிலே மனைவியை வழிபடவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதற்கு உதாரணம் அங்கே இருக்கிறது. ஒன்று, திருவானைக்காவலிலே அவருடைய உருவம் பொறித்த சிற்பம் இருக்கிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டிலே அவருக்கான ஒரு வழிபாட்டு முறையும் இருக்கிறது. மிகப்பெரிய சிவாலயங்களிலெல்லாம் இது அதிகமாக இவருடையது இருக்காது. இந்த பிரிங்கி முனிவருடைய வாழ்க்கை என்பது வாழ்வியலில் சமத்துவமாக ஆணும் பெண்ணும் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளம்தான் இந்த பிரிங்கி முனிவருடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துவது. இந்த கதையை யாருக்கு சொல்கிறாரு? சிவபெருமான் நம்ம படிக்காசு புலவருக்கு கனவுல சொல்கிறார். நீ என்ன பண்ணிட்ட, இன்னும் அந்த அம்மா எதுவும் மேலே ஆக்ஷன் எடுக்கலை, இதுவரையும் தினந்தோறும் வர நீ சொல்கிற பிரச்சனையெல்லாம் கேட்குறேன், சரி பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மா கிட்ட நீ போய் சொல்லுவேன்னு பார்க்குறேன், நீ எந்த காலத்துலேயும் போய் சொல்லலை, உனக்காக நீ அறிகுறியோட விஷயத்த சொல்லிட்ட, உனக்கு இதுக்கு மேற்கொண்டு நீ என்னபடி நடந்துக்கணுமோ அப்படி நீ நடந்து கொள் அப்படின்னு சொல்லிடுறார். அடுத்த நாள் வர்றார், வந்து சிவபெருமானை வணங்கிட்டு அங்கே சிவகாமி அம்மையாரும் காத்திருக்கிறாங்க. இவன் தினந்தோறும் வரான், வந்து ஆடல் வல்லானாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை மட்டும் வணங்கிட்டு அவன் பாட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறான். என்ன கேட்காம அவர் எதுனா செய்ய முடியுமா? செய்ய முடியாது இல்லையா? சரி, இப்போ சிவபெருமான் தன்னுடைய அடியாருக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டார். சொல்லிட்டு இப்போது சிவகாமி அம்மையார்கிட்ட போகிறார். இப்போ போன உடனே இவ்வளோ நாளாக சிவபெருமானுக்கு பாடல் பாடினார். இப்போ சிவபெருமானையே எந்த வார்த்தையிலும் கலக்காமல் ஒரு பாடலை சிவகாமி அம்மையாரை குளிர்விக்க வேண்டும் என்று ஒரு பாடல் பாடுறார். வேல் கொடுத்தாய் திரு செந்தூரருக்கு, வேல் கொடுத்தாய் திரு செந்தூரருக்கு, அம்மியில் வைக்க கால் கொடுத்தாய் நின் மணவாளனுக்கு, கவுனியர்க்கு பால் கொடுத்தாய், மதவேலுக்கு மூவரும் பயப்பட செங்கோல் கொடுத்தாய், அன்னையே நீ எனக்கு ஏதும் கொடுத்திலையே. இதாங்க அந்த பாட்டு. முதல் வரி வேல் கொடுத்தாய் திரு செந்தூரருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஐஸ் வச்சுட்டார். ஏன்னா இத்தனை நாள் கோபத்தில் இருக்காங்க அந்த அம்மா, வர்றது அப்பாவை மட்டும் பார்த்துட்டு போறிய, என்னை பார்த்து எதுவுமே சொல்லலையே. வேல் கொடுத்தாய் திரு செந்தூரருக்கு, சூரபத்மனை வதம் செய்வதற்காக வேல் கொடுத்து அவனை கொன்றாய், அதற்காக முருகனுக்கு நீ வேல் கொடுத்தாய். அம்மையே, நீ மதுரையிலே மீனாட்சியாக வந்த பொழுது, மீனாட்சியாக நீ அவதாரம் செய்த பிறகு அந்த மதுரையிலே நீ ஒரு பட்டத்தரசியாக இருந்தாய். பட்டத்தரசி அரசியாக இருந்து கைலை நோக்கி வரை நீ படையெடுத்தாய். அப்படி படையெடுத்து செல்கின்ற பொழுது எல்லா பெண்களுக்கும் 2 மார்பகங்கள் இருக்கும், மீனாட்சிக்கு மாத்திரம் 3 மார்பகங்கள். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, மீனாட்சிக்கு அந்த 3வது மார்பகம் எங்கே மறைந்து போகிறதோ, யாரை பார்க்கின்ற பொழுது அது மறைந்து போகிறதோ அவர்தான் உனக்கு கணவன் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. இப்படி கையிலே வரல, அந்த அம்மா படையெடுத்து போகிறாங்க. கையிலையில் போய் பார்க்குறாங்க, சிவபெருமான் கிட்டே சண்டை போடலான்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நந்தியம்பெருமான் வந்து பார்க்குறார். பார்த்து யாரோ ஒரு பெண்ணு உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு வந்திருக்கிறா, கொஞ்சம் வந்து எட்டி பாருங்க அப்படின்னு சொன்னோடனே சிவபெருமான் வந்து நின்று பார்க்குறார். பார்த்த உடனே கண்ணோடு கண் நோக்கினார்கள். சிவபெருமானுடைய பார்வை பட்டதுமே மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மீனாட்சிக்கு 3வது மார்பகம் காணாமல் போய்விட்டது. போனதினால் இவர்தான் தன்னுடைய கணவன் என்று அப்பொழுதே ஊர்ஜிதப்படுத்தி கொண்டார் மீனாட்சி. அப்பொழுது சிவபெருமான், நான் ஒரு நல்ல நாளிலே மதுரை வருகிறேன், மதுரையிலே வந்து உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த கதையை படிக்காசு புலவர் 2வது வரியில் வைக்கிறார்.
சாதாரணமாக சொல்லிட்டு போனோம்னா புரியாது. அம்மியில் வைக்க கால் கொடுத்தாய் நின் மணவாளனுக்கு. இந்த ஒரு வரிக்குள்ள இந்த கதை இருக்கு. நின் மணவாளனை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அம்மி மீது நீ கால் வைத்து உன் காலை கொடுத்தாய் தாயே என்று பாடுகிறார். மூன்றாவது, கவுனியர்க்கு பால் கொடுத்தாய். கவுனியர் என்று சொன்னால் திருஞான சம்பந்தர், அவருடைய கோத்திரத்திற்கு பெயர் கவுனியர் கோத்திரம் என்று. இப்போ சாதாரணமாக படிக்கிறவங்களுக்கு அது பொருள் புரியாது. கவுனியருக்கு பால் கொடுத்தாய்னா கவுனியர் யாருன்னு தெரியணுமில்ல. கவுனியர் யார் என்றால் திருஞான சம்பந்தர் தன் தந்தையோடு அந்த சட்டைநாதரை பார்ப்பதற்காக சீர்காழியிலே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துக்கு போகிறார். தந்தை குளித்து கொண்டிருக்கிறார். குழந்தை மேலே நின்று கொண்டு அழுகின்றது. அழுத்தவுடனே, இந்த அழுகுரல் கேட்டவுடனே விடையேறும் பெருமானாக இருக்கக்கூடிய அவரும் உமையவளும் சேர்ந்து வருகிறார்கள். வந்தவர் தன்னுடைய கணவனுடைய ஆணைக்கிணங்க ஒரு பொற்கிணத்திலே என்ன பண்ணாங்க, பால் கொடுத்தாங்க. இந்த தான் இங்கே இவர் சுட்டி காட்டுறார். கவுனியர்க்கு பால் கொடுத்தாய். மதவேலுக்கு மூவர் பயப்படும்படி செங்கோல் கொடுத்தாய். மதவேல்னா வேற யாரும் இல்லைங்க, மன்மதன். மன்மதனை கைலாயத்தில் என்ன பண்ணுறார், சிவபெருமான் எரிச்சிடுறார். அந்த மதவேலுக்கு என்ன கொடுத்தார்னா மூவர் பயப்படும்படி, இந்திரன் பிரம்மன் திருமால் பயப்படும்படி என்ன கொடுத்தார்னா செங்கோல் கொடுத்தான். அன்னையே நீ எனக்கு ஏதும் கொடுத்திலையே அப்படின்னு ஒன்று சிவகாமி அம்மையார் ஆடல் வல்லான பார்க்குறாங்க. இப்போ தான் அவங்க முகத்தில் ஒரு மலர்ச்சி. பல நாட்கள் வந்து உன்னை மட்டும் பாடிட்டு போனவன் இன்றைக்கி என்னை பார்த்து பாடிட்டான். உடனே அங்கேருந்து கிரீன் சிக்னல் வருது. இந்த கிரீன் சிக்னல் வந்த உடனே பஞ்சாட்சர படியில் 5 பொற்காசுகள் வந்து விழுகிறது. இந்த 5 பொற்காசுகள் விழுந்த பிறகு அசரீரியாக உமையவள் சொல்கிறாள், இந்த 5 பொற்காசுகளும் இந்த புலவனுக்கு உரித்தானது அப்படின்னு அவங்க அசரீரியா சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் ஒரு பொன்னாலான தட்டிலே அந்த 5 பொற்காசுகளையும் வைத்து கோயில் பிரசாதத்தையும் சேர்த்து வைத்து இவர் கையிலே கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்டு இவர் வந்து விடுகிறார். இவரிடம் ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, எல்லா புலவர்களுக்கும் இல்லாத ஒரு பழக்கம் என்னவென்றால், தனக்கு கிடைத்த பொருள் எதுவாயினும் அதை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு வழக்கம் உண்டு இவருக்கு. 5 பொற்காசை வாங்கின்னு வந்தார், வறுமை தீர்ந்திருக்கலாம். இவர் வறுமையை தீர்க்காமல் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் போகின்ற வழியிலே வாரி வாரி கொடுக்கின்ற ஒரு இயல்பான பழக்கம் உடையவர். இந்த படியிலே இவருக்கு விழுந்த காசை உமையவள் அந்த தீட்சிதர் மூலமாக கொடுத்ததினால் அன்றிலிருந்து இவருக்கு பெயர் படிக்காசு புலவர் என்ற பெயர் அன்றிலிருந்து வழங்கப்பட்டது.